சமையல் கேஸ் சிலிண்டர் பெறுவதற்கு ஆதார் எண் தேவையில்லை என்றும் அது தொடர்பாக ஒரு வாரத்தில் அறிவிப்பு வெளியாகும் என்றும் பார்லிமென்டில் வீரப்ப மொய்லி கூறினார். மானியத்துடன் கூடிய வீட்டு உபயோக சிலிண்டர்கள் வர்த்தகத்துக்கு பயன்படுத்தப்படுவதை தடுக்கும் வகையில் சிலிண்டர் விநியோகத்தை ஆதார் எண்ணுடன் இணைத்து மானியத்தை நேரடியாக நுகர்வோரின் வங்கிக் கணக்கில் செலுத்தும் திட்டத்தை மத்திய அரசு நடைமுறைப்படுத்தியது. இது தொடர்பாக வெள்ளியன்று லோக்சபாவில் கேள்வி நேரத்தின் போது விளக்கம் அளித்த பெட்ரோலியத்துறை அமைச்சர் வீரப்ப மொய்லி, ஆதார் எண் இல்லாமலே மானியத்துடன் கூடிய கேஸ் சிலிண்டரை பெறலாம் என்றும், இது தொடர்பான முடிவை மத்திய அமைச்சரவை ஏற்கனவே எடுத்துள்ள போதும் ஒரு வாரத்தில் பெட்ரோலியத்துறை சார்பில் அறிக்கை வெளியிடப்படும் என்றும் தெரிவித்தார். As far as the direct benefit transfer is concerned, we have now the cabinet has taken a decision that it has to be de-linked, and the original position as before, where they get the subsidized land directly without linking it to the Aadhaar. That has been reintroduced. Clarification is being issued now. It will be issued within a week. நேரடி பணமானிய திட்டத்தின் கீழ் ஆதார் எண் வைத்திருக்கும் நுகர்வோரின் வங்கிக் கணக்கில் மத்திய அரசின் சார்பில் கேஸ் சிலிண்டர் மானியமாக 450 ரூபாய் செலுத்தப்பட்டது. சிலிண்டருக்கான மானியம் 700 ரூபாய் வரை உயர்ந்த போதும் மத்திய அரசு பழையபடி 450 ரூபாய் மானியத்தையே வங்கிக் கணக்கில் செலுத்தி வந்தது. இதனால் பொதுமக்கள் கடும் இன்னலுக்கு ஆளானதை கருத்தில் கொண்டே நேரடி பணமானிய திட்டத்தை நிறுத்தி வைக்க முடிவு செய்யப்பட்டதாகவும் மொய்லி விளக்கம் அளித்தார்.